ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து நான் என்னோடய பாப்பாவோட பர்த்டே விலாக் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அவங்க வந்து இந்த இயர் வந்து 10th பர்த்டே. ஸோ அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி சொல்லி யோசிச்சு வச்சுருந்தோம். ஸோ அவங்க வந்து யூனிகார்ன் பேஸ்டு தீம் தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால ட்ரெஸ்லேருந்து அவளோட அசசரிஸ் அதுக்கப்புறமா கேக் எல்லாமே வந்து நாங்கள் அது ரிலேட்டடாகவே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு ஹேர் பேண்டு தான். ஸோ யூனிகார்ன் பேஸ்டு இருக்க மாதிரி இருந்தது. ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. அவளுக்கு பிடிச்சிருந்தனால நான் வந்து இது வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ தனித்தனியாக பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸோடு வந்து போடும்போது அவளுக்கு வந்து ரொம்பவே வந்து அது எடுப்பாக இருந்தது. ரொம்பவே வந்து அழகாகவும் இருந்தது. ஸோ நான் வந்து பின்னாடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அவளோட ட்ரெஸ் போட்டதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து 699க்கு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவன் மல்டி கலரில் இருந்த ரெயின்போ கலர் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ ரொம்பவே வந்து அழகாக இருந்த ஒரு ஃப்ராக் தான் அது. ஸோ அவளோட தீம்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கொஞ்சமாக வந்து சிம்பிளாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து டெக்கரேட் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வேறு மாதிரி வந்து வச்சுருந்தோம். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க, என்னன்னு தெரில. ஸோ சே ஹாய் அப்படி சொன்னால் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியாக தான் சொன்னாங்க. ஸோ ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருந்தது. ரொம்பவே வந்து அழகாக இருந்தா பார்க்குறதுக்கே. அந்த ஹேர் பேண்ட் எல்லாமே வந்து ரொம்பவே அவளுக்கு அழகாக எடுத்து கொடுத்துருந்தது. ஸோ டின்னருக்குமே வந்து நாங்கள் வெஜ்ஜு தான் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு 20 பீப்புளுக்கு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரோட ஃபோட்டோஸும் நான் வந்து வீடியோஸ் எதுவுமே ஷேர் பண்ணலை. அவங்களோட பெர்மிஷன் இருக்கணும் இல்லையா, அதனால். வெஜ் புலாவ், அதுக்கப்புறம் சப்பாத்தி, இட்லி, பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ கேக் கட்டிங் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. பசங்களாக இருந்ததுனால நான் வந்து இதை ஆட் பண்ணலை. ஸோ வந்து கிஃப்ட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து அவங்க பெரியப்பா வந்து அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா கேர்ள்ஸோட ஃபேவரட் அப்படி சொல்லலாம். இந்த பெரிய ஏஜே ஆனாலும் நமக்குமே வந்து டால்ஸ்னால் வந்து இப்போ கூட நமக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் இல்லையா. ஸோ ரொம்பவே வந்து அழகாக இருந்தது இந்த பாபி டாலு. பர்த்டேனாலே ஈவினிங் டைமில் தான் இருக்கும். ஸோ ஈவினிங் வந்து பர்த்டே முடிஞ்சு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த கிட்ஸுக்கு ஹஸ்பண்டுக்கெல்லாம் சமைச்சு மறுபடியும் சாப்பிட்ணுமா அப்படின்னு நிறைய லேடிஸ்க்கு வந்து தோணும் இல்லையா. ஸோ அதனாலே வந்து மோஸ்ட்லி அண்ணனோட பர்த்டேக்கு நான் இன்வைட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் நான். ஸோ பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் எப்படா கிஃப்ட் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. இந்த இயர் வந்து அவளுக்கு டபுள் டிஜிட்டில் வந்து பர்த்டே ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. இந்த இயர் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுற ஒரு மூடே இல்லை. ஸோ அது ஏன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு பின்னாடி இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ அவளுக்கு குழந்தைங்க தெரியாது அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து நம்ம டிசப்பாயின்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பாக்ஸும் ஓப்பன் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ கிட்ஸுக்கும் இருக்கும், பக்கத்தில் உட்காந்துருந்த நமக்குமே வந்து இருக்கும். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு என்ன இருக்கும் பார்க்கறனால கேமராலாம் அப்படி இப்படி கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ சாரி ஃபார் தட். அதுக்கப்புறமா வந்து அடுத்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென் ஸ்டாண்டு தான். இதுவுமே வந்து ரொம்பவே வந்து க்யூட்டாக இருந்தது. ஸோ என்ன சொல்கிறது, ஸ்டடி டேபிள் அந்த மாதிரிலாம் இருந்து இது வச்சுருந்தா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டு தான். அடுத்த கிஃப்ட் வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் அப்படி சொல்லுவேன். ஸோ நான் இந்த இயர் வந்து அண்ணனுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து மாற்றணும் அப்படி சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரியே வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே வந்து அழகாக இருந்தது கலருமே. மில்டனில் வந்திருந்த பாக்ஸ் தான் அது, லன்ச் பாக்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அடுத்த கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் அது வந்து அவளோட கசின், அதாவது என்னோடய தங்கச்சியோட பையன் வந்து அவனோட சேவிங்ஸ்லேருந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன இருக்கும் அப்படி சொல்லி அவள் ரொம்பவே வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தான். ஸோ ரொம்ப நாளாக வந்து அவங்க என்கிட்ட கேட்டுட்டு இருந்த கிஃப்ட் தான் வந்து என்னோடய தங்கச்சி பையன் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த பாபி நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்களோட டால்ஸ்க்கெலாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த கிஃப்ட்டும் வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பர்த்டே கிளிப்ஸ் வந்து நான் கடைசியாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.